ஃபிட்னஸ் ஸ்பெஷல் ஆக்ஷன் உங்களுக்கு அன்போடு இருக்கும் தோழி. மாலை வணக்கம். வீட்டை ஒரே நாள் தான் தோழி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சம்பவம் எனக்கு இன்றைக்கி நடந்தது. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சம்பவம் நம்பர் 1, ரேப்பிடோவில் பைக் டாக்ஸி ஓட்டும் போது கேன்சலேஷன் பண்ணுற பாலிசி இருக்குது. செம்ம பாலிசி, அதை பற்றி பேசுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, போட்டுரும் அதே மாதிரி இந்த கேன்சலேஷன் பாலிசியை வச்சுக்கிட்டு நம்ம ஆப்புகள் இருக்காங்களே சாமிகளா, அதை பற்றி ரொம்ப பேசுவேன். கேன்சலேஷன் பண்ணதை கறி கொடுத்து விட்டாங்க, அதை பற்றி பேசுவோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து இந்த ஏரியாவில் மட்டுங்க நிறையா, அதாவது தற்குறினாலே வந்து படிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் படித்த தற்குறிக்கு வந்து இந்த ஏரியாவில் நிறையா இருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். சரி, ரைட்டு. சம்பவம் நம்பர் 1. இந்த சம்பவம் நம்பர் 1 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ பைக் டாக்ஸி காலைல பார்த்தீங்கன்னா விடிய காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி லாகின் பண்ணி நான் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு லாகின் பண்ணேன். லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டரே வச்சு செஞ்சுட்டாங்க. பிக்கப் லொக்கேஷன் போகிறேன். பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கஸ்டமர் எடுக்கலை. ஒரு 10 கால் போட்டேன். கட்டுப்பாயிட்டேன். என்னடா இது ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி கேன்சல் பண்ணலான்னு போனால், நம்ம ரேப்பிடோ தலைவர் இருக்காரு ஹிட்லர் ஆட்சியா, கேன்சலே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில டைம் இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் வரும். என்ன அப்படி பார்த்திங்கன்னா, லாகின் பண்ண உடனே நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஆர்டர் அக்செப்ட் பண்ண லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் கேன்சல் பண்ணவே முடியாது. கேன்சல் ஆகலை. ஐயோ போச்சுரா வச்சு செஞ்சுட்டாங்களே. இது ஒன்று. இது போக இன்னொன்று இருக்குது. ஒரு நாளைக்கு இத்தனை லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்கும் கேன்சலேஷன் பண்ணணும்னு. அதுக்கு மேலே பண்ணவும் முடியாது. கஸ்டமர் கேன்சல் பண்ணாலோ இல்லை நம்ம கேன்சல் பண்ணாலோ லிமிட்டேஷன்ஸும் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. இந்த மாதிரி திடீர் திருப்பமாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட்டு வச்சு செஞ்சுருவாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. கேன்சலும் பண்ண முடியல. என்னடா இது, திருப்பியும் கால் பண்ணுற உடலில் ஒரு 20-30 கால் போட்டுக்கிட்டே இருக்கேன். முடியல. கஸ்டமர்ஸ் ஏன் அப்படி வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க பார்த்தா, மோஸ்ட்லி பீக் ஹவர்ஸில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரே டைமில் 3 ஆப்பையும் லாகின் பண்ணிடுவாங்க. ஓலா, ஊபர், ரேப்பிடோ எல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு எந்த டிரைவர் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அந்த டிரைவரில் ஏறி போயிடுவாங்க. மீதி 2 டிரைவரை அங்கே முடிக்க வேண்டியதான் மாட்டிக்கிட்டு. சரி, எனக்கு அது புரிஞ்சு போச்சு. இவர் வேறு இதில் போயிட்டார், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு சொல்லிவிட்டு ஆப்பை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. சரி, நான் வந்து என்ன அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை அப்படியே கேன்சல் பண்ண முடியாது. அதை அப்படியே வச்சு நான் ஓட்ட வச்சுவாங்களேன், அடுத்த நாள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஊரெல்லாம் சுற்றுற மாதிரி ஆகிடும். ரேப்பிடோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேனே, நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு எதுவும் பார்க்க மாட்டாங்க, கஸ்டமர் சைடு தான் பார்ப்பாங்க. சரி சொல்லிவிட்டு நான் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். லைட்டாக அது மட்டும் ட்ராக் பண்ண முடியாத, வேறு வழி இல்லையே, தப்பு நம்ம சைடில் இருந்தால் நம்ம இது பண்ணலாம், தப்பு இந்த மாதிரி பண்ணலாம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பக்கம் எவ்வளோ நேரம் தான் இவர் கேன்சல் பண்ணாமல் வச்சுருப்பாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா மத்தியானமே கேன்சல் பண்ணிட்டார். நல்ல வேலை சரின்னு சொல்லிவிட்டு அப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல எடுத்து ஒர்க் பண்ணேன். அடுத்ததா சம்பவம் நம்பர் 2. ஸோப்பா போர்ட்டர். அடுத்தது கொஞ்ச நேரம் பைக் டாக்ஸி ஓட்டிட்டு சரி போர்ட்டர் லாகின் பண்ணி ஓட்டுமேனு ஒரு 11 மணிக்கு நான் லாகின் பண்ணேன். லாகின் பண்ண உடனே இதுவும் ஃபஸ்ட்டு ஆர்டருங்க. இன்றைக்கி என்னமோ நம்மளுக்கு இருக்கியா சம்பவம்னு தான் இன்றைக்கி இத்தனை சம்பவம் நடந்தது. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. டி நகரில் பிக்கப் லொக்கேஷன் போன உடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன், லெஃப்ட்டில் திரும்பி பாருங்க அப்படின்னு. திரும்பி பார்த்தா இந்த கறிக்கடைக்கு உள்ளே வாங்க அப்படின்னாரு. அத்தா போச்சே, ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா 8 கிலோ கறியை தூக்கி லொட்டுன்னு தூக்கி வைக்கிறாருங்க. அசால்ட்டாக தூக்கி வைக்கிறாரு. நான் வந்து என்ன சொன்னேன், சார் இல்லை சார் ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க. பார்த்த உடனே நான் கேன்சல் பண்ணுங்கண்ணே. ஏன் அப்படி சொன்னேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில கறிக்கடையில் வந்து கொடுக்கும்போது ஆக்சுவலாக நம்ம 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ அதுக்குள்ளே நம்ம எடுக்கிறதே நான் பார்த்தீங்கன்னா யோசிப்பேன். 8 கிலோ கறி கொடுக்குறாரு. கருப்பு கவரில் கருப்பு கலர் கவர் ஒரு அதை 3ஆக பிரித்து 3ஆக கொடுக்குறாரு. ஒரே கேரி பேக்கில் 8 கிலோ வைக்க முடியாதனால அதை 3ஆக பிரித்து கொடுக்குறாரு. அதுவும் 3 கவர் எப்படி தெரியுமா இருக்குது, அந்த மன்னிக்கணும், கறியோட கால் வந்து வெளியே குத்தி ஓட்டை போட்டு ஒவ்வொரு கவரில் அப்படி இருக்குதுங்க. அவரும் 2 கவர் 3 கவர் போட்டு தான் வச்சுக்காரு. ஆனால் அது ஓட்டை போட்டு வெளியே வருது, சுத்தமாகவே இல்லை, ரத்தம் தண்ணி ஊற்றுது. ஐயோ, அதை எடுக்கவே முடியாது. நம்ம எடுத்தோம்னா காலி. அதுவும் 3 கவர். சரிங்களா, ஒரு கவர்னா பரவாயில்ல, 3 கவர் 3 கவராக பிரித்து போட்டுக்காரு. எங்கே வைக்கிது பைக்கில். நான் ஒன்றுமே சொல்ல, சார் கேன்சல் பண்ணிவிடுங்கண்ணே. ஏன் என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை சார், நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன். ஏன் நான்வெஜ் ஒரு தொழில் தானே, நாங்களும் தானே பண்ணுறோம் இவனார். சார் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை, எனக்கு விருப்பம் இல்லை, நான் எடுக்க மாட்டேன் அப்படி தான் நான் சொன்னேன் தவிர நான்வெஜ்ஜு அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது நான் வார்த்தையே விடலை. என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. சரி என்ன தான் காரணம் அப்படின்னாரு. மெயின் சார் நான்வெஜ் எடுக்க மாட்டீங்க, என்ன தான் காரணம். இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் அந்த டைமில் வருது, மத்தியானம் சாயங்காலம் அப்படி வருதுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். காலையிலே வருதா, இப்போ வருது என்னென்னா
அந்த இதை கவர் எடுத்து நான் பேக்கில் வச்சாலோ நான் எடுத்துகிட்டு போனாலோ என்னென்னா ஸ்மெல் லைட்டாக வரும் சார். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஐடி ஆஃபீஸில் போய் உள்ளே போய் பார்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும், கொடுக்க வேண்டிய பார்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும், லைட்டாக ஸ்மெல் வரும்ல சார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் போட்டிருக்க இந்த ஷர்ட்டோட நீங்கள் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஐடி கம்பெனிக்கோ போவீங்களா சார் அப்படின்னா. கொஞ்சம் தலைவருக்கு சூடு, எனக்கு கோவம் வந்துடுச்சு இந்த மாதிரி சொன்ன உடனே. சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் கேன்சல் பண்ணிவிடுங்க சார் சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை நானும் கேன்சல் பண்ண முடியாது, நானும் புக் பண்ணலை, வேறு ஒருத்தர் புக் பண்ணால் நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி 2வது சம்பவத்தில் நம்ம சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு நான் வேறு வழி இல்லாமல் கேன்சல் பண்ணலான்ட்டு போனால் போட்டுரு அடுத்த ஆள் என் தலைமை இருக்கானே போட்டு கேன்சல் பண்ணலான்னு போனால் வாரத்துக்கு ஒரு கேன்சலேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. 1 இல்லை 2 தான் நம்ம அவ்வளோ பண்ண முடியாது, அதுக்கு மேலே ரொம்ப ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுவே சொல்லும் கேன்சல் பண்ணும்போது ஃப்ரீன்னு. நான் வந்து கேன்சல் பண்ணான்னு போனால் நீங்கள் நிறைய கேன்சல் பண்ணிக்கிங்க, இதை ஆர்டரை முடிக்க பாருங்கள் அப்படி சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்தது. வேறு வழி இல்லை, அடுத்ததாக இன்னொரு வேலை பண்ண வேண்டியது. என்ன பண்ணேன்னா அங்கேயே என்ட்ரிப் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துட்டு அங்கேயே என்ட்ரிப் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி என்ட்ரிப் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்த உடனே வந்து என்ட்ரிப் வராது, கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் என்ட்ரிப்பை கொடுத்துட்டு கேஷ் கலெக்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன நஷ்டம், எனக்கு ஒரு 9 ரூபா 10 ரூபா கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். 100 ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரி அது எனக்கு 9 ரூபா 10 ரூபா கிட்ட போச்சு. அப்படியே வந்துட்டேன். இது சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3பா. இதுதான்ப்பா கதையின் கதாபாத்திரம், முக்கியமான ஒரு கதாபாத்திரம். தற்கூரின்னு சொல்கிறோம்ல, சென்னையில் இந்த கிண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிண்டியில் வந்து ஒலிம்பியா டெக் பார்க்குக்கு எதிரில், அதாவது சென்னையில் அதிகமாக படித்த தற்கூரி இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் லொக்கேஷன் போடுவாங்க பாருங்கள் நம்ம கஸ்டமர்ஸு, சொப்பா அப்படி ப்ரில்லியண்ட்டான கஸ்டமர்ஸுங்க. இந்த எஸ்கேபிசிஆர்னு சொல்லிட்டு டவர் 1 டவர் 2 டவர் 3 ப்ரைம்னு ஏகப்பட்ட டவர் இருக்குங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா, அதான் சொல்கிறேனே, அப்படி ஒரு தற்கொலைங்க. இவங்க லொக்கேஷன் புக் பண்ணிவிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேபிசிஎல் வந்து பார்த்திங்கன்னா, ஐயா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஏதாவது தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிக்கோங்க, அது உங்களுக்கு புரியணும் அப்படின்ட்டுக்காக நான் சாதாரணமாக இதை சொல்கிறேன் சரியா. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டவர் 1 டவர் 2 டவர் 3 டவர் 4ன்னு இருக்கும். இதில் என்னென்னா மேப்பில் புக் பண்ணும்போது எஸ்கேபிசிஎல் அப்படின்னு போட்டுட்டு டவர் 1 டவர் 2 டவர் 3 தனித்தனியாக அதை மென்ஷன் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே உட்காந்துக்குவாங்க, ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு புக் பண்ணுவாங்க. பிக்கப் லொக்கேஷன் அவங்களோட பிக்கப் கரண்ட் லொக்கேஷனை போட்டு விட்ருவாங்க. இது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, முன்வாசல் இல்லாமல் பின்வாசலில் போய் எங்கேயோ போய் லொக்கேட் ஆகும். நம்ம கரெக்டாக அந்த மேப் பார்த்தோன்னா போய் ஆகணும். கரெக்டாக அந்த லொக்கேஷன் போயிட்டு, சார் லொக்கேஷன் வந்துட்டிங்களா கேட்பாரு. அந்த லொக்கேஷன் வந்துட்டேன் சார், லொக்கேஷன் தான் சார் இருக்கிறேன். எங்கேங்க நானுங்க அங்கே தாங்க இருக்கேன், வெளியே வந்து பார்த்துட்டு அங்கே எங்கெங்க இருக்கீங்க எங்கெங்க இருக்கீங்கன்னு. நான் லொக்கேஷனில் தான் சார் இருக்கேன். லொக்கேஷன்னா எங்கே இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடம் ஏதாவது பேர் சொல்லுங்கன்னா அதை எதாவது படித்து காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ ரொம்ப பேசுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சில சந்து பொந்து நம்ம போயிருப்போம், தெரியாத ஏரியா நம்ம போயிருப்போம். அங்கே போயிட்டு எங்கே இருக்கீங்க நம்ம கேட்டால் நம்ம எங்கே என்னன்னு சொல்லுவோம். புதுசாக இருக்குது, இந்த புதுசாக ஊர்லேருந்து வரவங்கலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது. நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்டால் அந்த புதுசாக ஊரில் இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் லொக்கேஷன் பார்த்து கொடுத்துருக்கீங்க, நான் ஊருக்கு புதுசு அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அவங்க காதை கொடுத்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. தற்கூரிங்க, இந்த படித்த தற்கூரிங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்லலாம். அதில் இந்த முக்கியமான தற்கூரிங்களாம் கொடுக்குற ப்ரில்லியண்ட்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா, அவங்க தான் உலகத்தையே படித்தவங்க மாதிரி. ஏங்க இந்த இடத்துல இருக்கேன் அதெல்லாம் உங்களை சொல்ல தெரியாதா அப்படி இப்படின்னு அதுக்கு இது பேசுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில தற்கூரிங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா, இன்னொரு புக் பண்ணுறது வேறு ஒருத்தராக இருக்கும், அவர்கிட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ணிப்பாங்க வாட்ஸ்அப்பில். இவங்க இருக்கிற லொக்கேஷனை வந்து வாட்ஸ்அப் மூலிமா அவங்க கொடுத்துக்க லிங்கை கிளிக் பண்ணி வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே லிங்கை இவங்க சொல்லி இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த புக் பண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறது, அது வேணாம், அதை விட்டுருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்க லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி போர்ட்டரில் பேஸ்ட் பண்ணால் போர்ட்டர் என்ன பண்ணும், இருக்கிறது தான் அதை எடுக்க முடியும். இப்போ எஸ்கேபி நான் சொன்னல, எஸ்கேபிசிஎல் அது வந்து டவர் 1 டவர் 2 டவர் 3 அதை லொக்கேட் பண்ணி விட்டால் அது ஏதாவது ஒரு டவர் தான் லொக்கேட் பண்ணுமே தவிர இவங்க சொல்கிற டவர் வந்து அதில் வராது. லிங்க்கை வாட்ஸ்அப்பில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக லொக்கேஷன் வந்து விடும். ஆனால் அதே லிங்கை காப்பி பண்ணி போர்ட்டரில் பேஸ்ட் பண்ணால் அது பேஸ்ட் ஆகுமா, இல்லை ஆகாது. கண்டிப்பாக அது ஆகவே ஆகாது. இது நிறைய பேர் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி அப்படியே, அதாவது இழுத்து அந்த காப்பி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து போர்ட்டரில் ட்ராப் லொக்கேஷன் அதை போட்டால் அது என்ன பண்ணணும்னா, அதை காப்பி பண்ணி அதை அந்த லொக்கேஷனை வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த நீ கேட்டது அந்த எஸ்கேபிசிஎல்பா அந்த டவரில் வந்து நான் ஒன்று விட்டேன், ஆனால் நீ டவர் 1 டவர் 2 அதெல்லாம் நீ சொல்லலை அப்படின்னு தான் அது லொக்கேஷன் லொக்கேட் ஆகுமே தவிர அது வந்து கரெக்டாக அது லொக்கேட் ஆகுது. டைப் பண்ணால் மட்டுமே அது லொக்கேட் ஆகும்.
என்னத்த சொல்கிறது, இதெல்லாம் சொன்னோம்னா சண்டை. ஆனால் நம்மளை வந்து அவங்க முட்டாளாக்கிட்டு அவங்க ப்ரில்லியன்ட் ஆகிடுவாங்க அந்த இடத்துல, சாவடிப்பாங்கப்பா. அந்த சம்பவம் இன்றைக்கி ஒன்று நடந்தது. இவர் அதான் வாட்ஸ்அப்பில் வேற ஒருத்தர் கொடுத்து விட்டார், அது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இந்த சென்னையில் நம்ம வாழ்கிறதுட்டு இருக்கு, ஐயோ சாமி, சொப்பா, ஒன்றும் பேச முடியாது. எவ்வளோதான், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த சென்னையில் வந்து இவங்க கிட்ட வாழ்கிறதுன்றதுக்கு பார்த்தீங்களா, சொப்பப்பப்பப்பப்பா ஆக்கிடுவாருங்க. நான் வந்து தெளிவாக கேட்குறேன், சார் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்த லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன் சரியா, ஆனால் எனக்கு வந்து எந்த இடத்துல நிற்கிறேன், எந்த இடத்துல நான் வர்றது அப்படின்றது எனக்கு தெரியல. எந்த இடத்துல நிற்கிறேன்றதை என்னால் லொக்கேஷன் சரியாக சொல்ல முடியல. உள்ள சந்துக்குள்ளே பக்கத்தில் லேண்ட்மார்க் எதுவும் இல்லை சரியா. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், நீங்கள் எந்த இடத்துல வரணும் அதோட லேண்ட்மார்க் மட்டும் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. நான் கேட்டே தொலைய மாட்டேங்கிறாருங்க. நம்ம பேச வரதே காது கொடுத்து கேட்ட மாதிரி, எப்பா தம்பி நீ எங்கே இருக்க, எப்போ வருவீங்க, இந்த இது இருக்குல்ல, இந்த படத்தில் மைனா படத்தில் எப்போ வருவீங்க திருப்பி கேட்டுகிட்டே இருக்காருங்க. அதையே சார் நான் எங்கே இருக்கேன்னு என்னால் லொக்கேஷன் சொல்ல முடியல சார், நான் இந்த லொக்கேஷனில் இருக்கேன் அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நானும் அங்கே தான் இருக்கேன். ஏன்னா அது பிரான்ச் வந்து 3 பிரான்ச் இருக்குது தொடருது. நான் சொல்லக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எஸ்கேபின்னு சொன்னேன், அது வந்து வேறு சரியா. நான் சொல்லக்கூடிய பிரான்ச் வந்து 3 பிரான்ச் இருக்குது அந்த கிண்டியில் சரியா. அது வந்து ஒரு கம்பெனி பேர், ஏன்னா அந்த கம்பெனி பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஏன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பேரை சொல்லி நான் அதுக்கிட்ட அந்த போர்டு கிட்ட தான் சார் நிற்கிறேன் அப்படின்னு. ஐயோ, அப்புறமா அந்த சைடு கொரியர்கார் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து சார் அவர் எங்கே வர சொல்கிறா சொல்லி தொலைங்க சார், எனக்கு சாவடிக்கிறார் சார் போட்டு அப்படின்னா அவர் வாங்கி ஃபோன் இது பண்ணார். அப்பா போன உடனே அது ஒரு வழியாச்சு. அது முடிஞ்சு போச்சு. தலைவரை நீங்கள் எதாவது ரொம்ப பேசினாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவன் லொக்கேஷன் அனுப்ப சொல்லுங்கள், இல்லைனா லேண்ட்மார்க் கேட்டுக்கோங்க. நம்ம கேட்டாவது போயிடலாம், அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத விளக்கப்படுத்தவே முடியாது எங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு பிளாங்க் ஆகிடும் அந்த இடத்துல நிற்கும் போது. அவங்க இன்னும் டென்ஷன் ஆனாங்க, பிளாங்க் ஆகிடும். வேணாம் சரி. அடுத்ததாக ஒரே சம்பவம் இல்லை, சம்பவம்லாம் முடிச்சு ஒரே விஷயம், அதை வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன். அதை அப்படி டேரெக்டாக அதுக்கு போவோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான் தோழர், நம்மளுக்கு சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு சேவிங்க்கு இருக்குது. அது போக அந்த டிப்ஸ் வருது பார்த்திங்களா, டிப்ஸ் வர காசை என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் டீ குடிக்கிறதுக்கு, சுண்டல் சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் வச்சுக்குவீங்க. அதெல்லாம் எதுக்குமே வச்சுக்காதீங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை அதுலேருந்து செலவு மட்டும் பண்ணுங்களே தவிர, டிப்ஸோ இல்லை சிலர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுப்பாங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆர்டர் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த ஆப்பில் புக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் சரியா. இப்போ வந்து போர்ட்டலில் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து போய் கொடுக்குறோம், கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி சில கேஷு. அந்த கேஷை வந்து நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க, அதை நீங்கள் சிறுக சேர்த்துவீங்க. அப்படி நான் சேர்த்து வச்ச காசு தான் இந்த பொருட்கள். இந்த மொபைல் என்னோடய பழைய மொபைலில் இதை நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது தான் வச்சுருந்தேன், இதை நான் ரெடி பண்ணிட்டேன் மறுபடியும் சரிங்களா. அடுத்ததாக இந்த ஏர்பாட் வாங்கினேன். அடுத்ததாக இது வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஒயர் கேபிள், இது நான் இந்த கேஷில் தான் வாங்கினது. அடுத்ததாக பவர் பேங்க். இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசுலேருந்து வாங்கினோம்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேஷ் வருது பார்த்திங்களா, இதில் சேர்த்து வச்சாலே போதும், இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டே போகலாம். இது போக இன்னொரு விஷயம் அப்படி பார்த்திங்கன்னா, இன்னமும் காசு கொஞ்சம் சேர்ந்துட்டுருக்கு. நான் 10 ரூபா வந்தாலும் சரி, 5 ரூபா வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். இது எதுவுமே பார்த்திங்கன்னா என்னோடய கேஷ், அதாவது ஏர்ன் பண்ண கேஷில் தனியாக வந்தது. அதாவது இந்த நான் சொன்னேன்ல டிப்ஸு போக இன்னும் சில விஷயங்கள்லாம், அதாவது ஆர்டர் தனியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லுவாங்கள்ல, அது மூலிமா வந்த கேஷ் தான் இது. சேர்த்துக்கிட்டே இருக்கேன். இதுலேருந்து என்னோடய சொந்த செலவுக்கு நான் இதை எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், சான்ஸே இல்லை, நீங்கள் பொருள் வாங்கிட்டே இருப்பீங்க. அடுத்த பொருள் நான் வாங்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் சரியா. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 3 ரூபா கிட்ட வந்திருக்கும். நான் எப்படியோ ஒரு 10 ரூபா 15 ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல பொருளாக வாங்கலான்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாவாக சேர்க்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய டிப்ஸு, எக்ஸ்ட்ரா கேஷு அண்ட் அந்த ஆர்டர் வந்து ஆஃப்லைன் ஆர்டர்
அதை போட்டு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேஷ் ரூ. 100 கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தோழர்.